உன் கட்சி கூட்டத்தையும் உனக்கு நடத்த தெரியல, உன்னைய பார்க்க வந்தவனே உன்னால் பாதுகாக்க முடியல, இந்த நாட்டை பாதுகாத்துருவேன்னா இது எப்படி என்ன பாதுகாக்க முடியும் உன்னால? என்ன கொள்கை திட்டம் இருக்கிறது? திமுகவை உருவாக்கின தலைவர் அறிஞர் அண்ணா வந்து எங்க தலைவருங்கிற, அதிமுக உருவாக்கின எம்ஜிஆர் எங்க தலைவருங்கிற, ஏன் ஒரு கட்சி கூட போகல? ஒரு ஜான் பாண்டியன் கட்சி போச்சா, கிருஷ்ணசாமி கட்சி போச்சா, சாதாரண சிறிய கட்சிகளாவது போச்சா? யாருமே போலையே. ஏன்? 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம கட்சிக்காரர்களே இளைஞர்களில் கொஞ்சம் பேரை தொண்டரணி என்று வைத்து அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த வழியாக தான் தலைவர் செல்ல வேண்டும், இந்த வழியாக கார் வரணும், இந்த வழியாக மக்கள் வரணும், இந்த வழியாக கலைந்து போகணும் என்று ஒரு பொதுக்கூட்டத்தையோ மாநாட்டையோ ஏற்பாடு செய்கிறவர்கள் ஸ்டேஜுக்கு வந்து தலைவர் வர்றதுங்கிறது மக்கள் மத்தியிலேருந்து வரமாட்டாங்க. பின்வாசல் வழியாக வச்சுருப்பாங்க. ஒரு தெருவை பாதியாக மறித்து பொதுக்கூட்டம் நடத்தினால் அந்த பின்பக்கமாக படிக்கட்டு வழியாகத்தான் அவரை காரை பின்னாடி நிப்பாட்டிட்டு அதன் வழியாக தான் தலைவர் வருவார். இதான் நடைமுறை. நான் வந்து ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்களிலே பேசியவன், நூற்றுக்கணக்கான கட்சி கூட்டங்களை சந்தித்தவன், பார்த்தவன்கிற முறையில் சொல்கிறேன். உனக்கு செக்கு எது செவனிங்க எதுவும் தெரியலையே. நான் எல்லாத்தையும் காலத்துக்கு வைக்கிற மாதிரி உனக்கு எதையுமே நடத்த தெரியல. உன் கட்சி கூட்டத்தையும் உனக்கு நடத்த தெரியல, உன்னைய பார்க்க வந்தவனே உன்னால் பாதுகாக்க முடியல, இந்த நாட்டை பாதுகாத்துருவேன்னா இது எப்படி என்ன பாதுகாக்க முடியும் உன்னால? போலீஸ் அனுமதி மறுத்ததுங்கிறது பொய். போலீஸ் சொன்னதை இவங்க கேட்டிருந்தாங்கன்னா நெரிசல் மரணமே நிகழ்ந்திருக்காதே. போலீஸ் சொன்னதை ஒருத்தனுமே கேட்கல. அத்துமீறி மரத்து மேலே வந்து கிளையிலேருந்து ஒருத்தன் குதிக்கிறான், ஒருத்தன் ஜெனரேட்டர் மேலே ஏறுறான், ஒருத்தன் கரண்ட் கம்பியை பிடிக்கிறான். இவ்வளவு அத்துமீறிய கூட்டத்தை நடத்தி வச்சுக்கிட்டு இந்த நாட்டை வந்து நாங்கன்னு சொன்னேன். அண்ணா என்ன சொன்னார்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனார். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கணும். நெரிசல் மரணத்தை ஏற்படுத்திட்டு ஒத்த எஃப்ஐஆர் போட்டவனா இந்த ஒரு மாசமா எல்லாரும் தலைமறை ஆயிட்டாங்க இல்லையா? சிபிஐயில் அனுமதி கிடைத்ததற்கு பின்பு தானே ஆதவர்ஜனா வெளியே வர்றாரு. புதருக்குள்ளே பாம்புகளை போல பதுங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வெளியில வர்றான். களத்துக்கு வருவதற்கு உனக்கு இவ்வளவு பெரிய கோழைத்தனமா இருக்கிற நீ எப்படி இந்த நாட்டினுடைய பிரச்சனை, ஓம் பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியலையே? உன்னைய பார்க்க வந்தவன் உன் கட்சிக்காரனை பாதுகாக்க உன்னால முடியும். இந்த நாட்டு மக்களை நீ எப்படி பாதுகாப்பாய்? உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கிறது? உனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? உனக்கு என்ன அறிவு இருக்கிறது? உனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? நாங்க கேட்போம்ல எல்லாரும். அதனால விஜய்க்கு வந்து அரசியல் தெரியவில்லை. நீ நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா பாட்டு பாடுற, நல்லா சினிமாவில் உனக்கு மார்க்கெட் இருக்கு, நீ நல்லா சம்பளம் வாங்குற, இதுதான் உனக்கான தொழில். அரசியலை கற்றுக்கொண்டு வர வேண்டும், அல்லது வந்தாது கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அரசியல் தெரியவில்லை சொல்றாங்கன்னா, ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து சூழ்ச்சி தெரியல, நீங்க பண்ற மாதிரி அந்த சூட்சமம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னா கள்ள லாட்டரியில வந்து பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்த ஒரு குடும்பத்திலே இருந்து ஒருவன் வருகிறான், அவனுக்கு சூது தெரியலைன்னா லாட்டரியே ஒரு உலகத்தின் மாபெரும் சூதுங்க. ஆதவர்ஜனாவுக்கு சூது தெரியலன்னு சொன்னா உலகத்துல எவனாவது ஒத்துக்குவானா? விஜய் அவர்களுக்கு உங்களை மாதிரி சூழ்ச்சில நாங்க வந்து விஜய்க்கு சூது தெரியலன்னு நாங்க சொல்லல. அறிவு இல்லை, அரசியல் அறிவு இல்லை. 6வது அறிவு மங்களாக இருக்கிறது. ஒரு சினிமா நடிகனா இருக்கிறவன் வெயில்ல நடக்க விட மாட்டான், ஒருத்தன் கொடை பிடிப்பான். ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல இருப்பாரு, எல்லாரும் வெயில்ல வேலை செய்வான், லேபர்ஸ் பூரா லைட்மேன்ல இருந்து எல்லாரும். ஒருத்தன் கொடை பிடிப்பான், ஒருத்தன் ஜூஸ் கொடுப்பான், ஒருத்தன் ஷூ மாட்டி விடுவான், ஒருத்தன் சட்டை மாட்டி விடுவான். அவ்வளவு சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு ரேஷன் கடையில் வந்து டயத்துக்கு அரிசி போட்டாங்கிறாங்கிற பிரச்சனை தெரியுமா? ஒயிட் போர்டு பஸ் எப்போ வரும்னு காத்திருக்கிறவனோட கஷ்டம் தெரியுமா? நாட்டு மக்களோட பிரச்சனைகள் தெரியுமா? ஏதாவது பசி தெரியுமா? வருத்தம் தெரியுமா? என்ன தெரியும் விஜய்க்கு? நாங்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களினுடைய நிலை என்னன்னு தெரியுமா? சாலை வசதி இல்லாத கிராமங்களை பற்றி தெரியுமா? அரசியலுக்கு வருவதற்கு என்னங்க தகுதி? காந்தி அவர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பிய போது காந்தியடிகளினுடைய குருநாதராக இருந்த கோபாலகிருஷ்ண கோகலே என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரு, இந்தியாவின் கடைக்கோடி கிராமங்கள் மொத்தத்திற்கு நீ பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணம் வந்து நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகக்கூடாது, உயர் ரக சொகுசுல போகக்கூடாது, அன்ரிசர்வ்ல போகணும். மக்களோட மக்களாக நெரிசல்ல பயணிக்கணும். அவர்கள் படுகிற துன்பங்களிலே இருந்து, அவர்கள் படுகிற இயலாமையிலே இருந்து, அவர்களுடைய கண்ணீரில் இருந்து நீ அரசியலை தொடங்கினால் நீ அரசியலே வெல்வாய். நீ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தேனா உனக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாரு. சாமானிய மக்களினுடைய துயரம் தெரிஞ்சா தாங்க அரசியல் பண்ண முடியும். கிளைக்கழக செயலாளருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்ல. இந்த கட்சிக்காரன் எப்படி இருக்கான்? தாவேக்காரன்னா, ஐயா நெரிசல் மரணத்துக்கு நான் காரணம் இல்லை, கரூர் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு பொதுச் செயலாளர் புஷியானது உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாரு. ஐயா அவனை பிடிச்சி வச்சுக்க, என்னை விட்டுருக்காங்கிறாரு. இந்த லட்சணத்தில் கட்சி நடத்துறாங்க. இந்த கட்சி வழங்குமா? கட்சிக்காரனை காப்பாற்றணும்லங்க பொதுச் செயலாளர். கட்சிக்காரனை காட்டி கொடுக்குறான், எல்லா பேரும் ஒளிஞ்சிக்கிட்டான் போய். இவன் சொல்கிறான் தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆள போகிறோம். எப்படி ஆளுவ? நான் கேட்குறேன். 234 தொகுதியில் உன்னால் வேட்பாளர் போட முடியுமா?
வேட்பாளர்களுக்கான எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. உனக்கு பூத் ஏஜெண்டே கிடையாது. கட்சி எப்படி நடத்துறேனே தெரியாது. அறிவார்ந்த குழு வேண்டாமா? என்ன கொள்கை திட்டம் இருக்கிறது? திமுகவை உருவாக்கின தலைவர் அறிஞர் அண்ணா வந்து எங்க தலைவருங்கிற, அதிமுக உருவாக்கின எம்ஜிஆர் எங்க தலைவருங்கிற. உனக்கு சுயமாக அறிவு வேணாமா? உனக்கு சொந்தமாக ஒரு கொள்கை வேணாமா? உனக்கு என்ன தனித்தன்மை இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே. நானும் 67 வந்து அண்ணா வந்ததை போல 77 எம்ஜிஆர் வந்ததை போல. எம்ஜிஆர் எவ்வளவு உழைச்சிருக்காரு தெரியுமா? 1952 அண்ணா திமுகவிலே வந்து சேர்க்கிறார். 1952 திமுகவில் வந்து சேர்றாரு. பேரறிஞர் தலைமையில, அண்ணா தலைமையில வந்து எம்ஜிஆர் சேர்றாரு. 72 20 ஆண்டு காலம் திமுக உழைச்சிருக்கிறாரு. அவருக்கு அரசியல் தெரியும். 72 கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தீவிரமாக தனி கட்சி தொடங்கி நடத்தி இருக்கிறாரு. 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரே தவிர, உன்னைய மாதிரி ஜனநாயக ஷூட்டிங் கேப்லாம் 6 மாச கேப்லாம் சிஎம் ஆயிடுறதுக்குலாம் அவர் வரல. அவர் உழைத்து இருக்கிறார். தாவேகா சொல்லுச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. பனையூர் பங்களா இருக்கிற தெருப்பக்கம் யாராவது ஒருத்தர் ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கான் போனானா? ஒத்தால் போயிருப்பானா யாராவது? ஏன் போகலை யாருமே? தமிழ்நாட்டில் 400 கட்சி இருக்கு. பதிவு செய்யப்பட்ட கட்சிகளே 200 கட்சி இருக்கு. ஏன் ஒரு கட்சி கூட போகல? ஒரு ஜான் பாண்டியன் கட்சி போச்சா? கிருஷ்ணசாமி கட்சி போச்சா? சாதாரண சிறிய கட்சிகளாவது போச்சா? யாருமே போலையா? ஏன்? ஏன்னா நீ ஆட்சிக்கும் வரமாட்ட, அதிகாரத்துக்கும் வரமாட்ட. இலை போடுற இடத்துல தானே சோறு போடுவேன். விருந்து வைக்கிற இடத்துக்கு தானே எல்லாரும் போவேன். விருந்து இப்போ நான் இருக்கேன், நான் இன்னைக்கு விரதங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட வாங்கினா எப்படி வருவீங்க? உனக்கு நீனே ஜோறு சாப்பிட மாட்டேன், நான் எப்படி வர்றது? அவருமே கூட்டணி எனக்கு தேவையில்லை, நான் தனித்தனா நிற்பேன். அவருக்கு யாருமே இல்லைங்க. ஆனா இப்ப ரீசெண்டா அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அதாவது ஒரு சினிமா நடிகன் கூட்டம் கூட்டினா வந்தா கூட்டம் வருதுல, அந்த கூட்டத்தை அதிமுக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு எடப்பாடி கூப்பிடுறாரு. ஏற்கனவே சங்கமம் படத்துல நடிச்ச விந்தியா தானே கட்சியினுடைய கொள்கை அறிவிச்சாளர் அதிமுகல. எதுக்கு விந்தியாவை கூப்பிட்டாங்க கட்சியில? சங்கமம் படத்துல நல்லா டான்ஸ் ஆடிச்சு தானே கூப்பிட்டாங்க. அப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னு தானே கூப்பிட்டாங்க. அது மாதிரி விஜய் இந்தியாவை கூப்பிட்ட மாதிரி விஜயை கூப்பிடுறாங்க. வேற என்னத்த பிள்ளையார் சொல்லிய போட்டாங்க? அப்படி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா அவன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிந்து சென்று விட்டார்கள். ஓபிஎஸ் தனியாக போயிட்டாரு, இபிஎஸ்க்கு எதிராக டிடிவி தினகரன் தனியாக போர்க்கொடி தூக்குறாரு. இவரை முதலமைச்சராக 33வது இடத்துல இருந்த இவரை முதல் இடத்துக்கு கொண்டு வந்து முதலமைச்சராகிய சசிகலா வந்து தனியாக இருக்காங்க. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பேசிய செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறாரு. அவங்க கட்சி பஞ்சாயத்தே அவங்களால தீர்க்க முடியல. ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருந்தால்தான் திமுகவை எதிர்க்க முடியும். அதிமுக ஒரு செதறு தாங்க, பிறக்கி திங்கிறதுக்கு பிஜேபி வர்றேன். செதறு தாங்க உடைக்கிற இடத்துல பிறக்கி திம்பாங்கல்ல சில பேர். அது மாதிரி அரசியலில் வந்து பிறக்கி திங்கிற இடத்துல தான் இருக்கான், பொறுக்கி திங்கிற இடத்துல தான் பாஜக இருக்கான். அதனால வந்து அவர்கள் வெளில போவதில்லை. ஆனா தாமிக வந்து காங்கிரஸை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு துக்கம் கேட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்காரங்க வந்து 41 நெல்சன் மரணம் நடந்ததுக்கு ராகுல் காந்தி அவருக்கு வருத்தம் தெரிவிப்பதற்காக ஃபோன் பண்ணி பேசினாரு. துக்கம் கேட்கறதுனாலேயே அவங்க வீட்டில் சம்பந்தம் பண்ணிடுவாங்கங்கிற அர்த்தம் இல்லை. அவர்கள் ஒரு நாள் வந்து துக்கம் கேட்பது வேறு, கூட்டணி வேறு. இந்தியா கூட்டணியினுடைய முகமாக, தென்னிந்தியாவின் முகமாக ஸ்டாலின் இருக்கிறார். இந்தியா கூட்டணியை உடைத்து கொண்டு விஜய்கிட்ட வர்ற அளவுக்கு காங்கிரஸ் வந்து கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க திமுகவில். அது ஒரு வலிமையான இடத்துல இருக்கிறது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற இடத்துல இருக்காங்க. அதனால 40க்கு 40 ஜெயிக்கிற கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பறி கொடுத்து விட்டு டெபாசிட் வாங்குவாரா மாட்டாரான்னு தெரியாத விஜய் பின்னாடி போவதற்கு காங்கிரஸ்காரன் யாரும் இழிச்சாங்க கிடையாது. அவங்க பலம் திண்டு கொட்ட போட்டவங்க, பல கால அரசியலை பார்த்தவர்கள். அவர்கள் ஒரு நாளும் விஜய் பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து தாவேகா மேல விமர்சனம் வந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு ஆதவஜனம் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த சிவப்பு அப்புறம் கருப்பு அந்த சைக்கிள்லேயே போய் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச எங்க தலைவருக்கா இவ்வளவு விமர்சனம்? அவர் அன்னைக்கு சைக்கிள் ஓட்டாம இருந்திருந்தாருன்னா, அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டாம இருந்தா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாருன்னு சொல்ல வர்றாரா? அப்ப விஜயோட ஒத்த ஓட்டுல தான் திமுக ஜெயிச்சுச்சா? திமுக கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போட்டிருக்கானே. இவர் ஒத்தாள் சைக்கிள் ஓட்டிட்டு போனதுனால தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரா? அப்ப ஸ்டாலின் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த சைக்கிளை வாங்கி அவர் ஓட்டணுமா? அப்ப இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்லையா? முட்டாள்தனமா இல்லையா? இவர் போய் சொன்னாராம், இவர்கிட்ட போய் அவர் வாக்கு கேட்டார். அவர் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருக்கானா? அஜித்துக்கு ரசிகர் இல்லையா? சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர் இல்லையா? வேற நடிகர்களுக்குலாம் ரசிகர் இல்லையா? இப்படித்தான் உலக நாயகன் சொன்னார். நான் கட்சி ஆரம்பித்தோன்னா உலகமே என் பக்கம் திரும்பி இருந்தார். முதல் கையெழுத்து எதிர் போடுவீர்கள், முதலமைச்சர் ஆன பின்பு முதல் கையெழுத்து எதிர் போடுவீர்கள்னு கமலஹாசனை கேட்டாங்க. நான் பேப்பரில் தான் போடுவேன்னாரு. கடைசியில் அவரால் எம்எல்ஏவே ஆக முடியலையே. சட்டமன்ற உறுப்பினராக வானதி சீனிவாசன் தோற்று போயிட்டாரு.
அது மாதிரி வந்து விஜயும் எம்எல்ஏ ஆக முடியாது. கடைசியில் திமுக தான் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ வந்து புஷி ஆனந்த் அவர்கள் கரூர் சம்பந்தமான அந்த வழக்குல ஆவணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போய் பிள்ளையார்பட்டி அந்த கோயிலில் வச்சு வந்து பூஜை மாதிரி பண்ணியிருக்காரு சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல வேண்டியதை எல்லாம் பிள்ளையார்பட்டியில் போய் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா கடவுளை தவிர காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாத நெருக்கடியிலே தாவேகா இருக்கிறது. கடவுள் தான் அவர்களை காப்பாற்றுறாரு. இது புதுசா இருக்கு, அந்த வழக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஆவணங்களை. ஆமாம், ஜட்ஜுக்கு பதிலாக வந்து பிள்ளையார்பட்டியிலிருந்து விநாயகரை தீர்ப்பு சொல்வார் என்று நம்பி இருக்கிறாரு. பின்னணி ஏதாச்சும் இருக்கும்? அதுக்கு நம்ம பின்னணியில் பிஜேபி இருக்கிறது. பின்னணியில் பிள்ளையார்பட்டியில் போனதன் மூலமாக நாங்கள் இந்துத்துவாவுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறோம், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், பிஜேபி எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பிள்ளையார்பட்டிக்கு போனாரா பிஜேபிக்கு போனாரா என்பது காலம்தான் சொல்லுது. பொறுத்து